ஒரு மனிதன் ஜஹில் அறியாமை என்று சொல்கிற பொழுது அவனிடத்தில் அவன் இல்மாக அறிவாக நினைச்சு கொண்ட விடயங்கள் எல்லாம் ஜஹிலாக இருக்கும் மார்க்கத்தில் பார்வையில். எப்படி? அவனுக்கு தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் அவன் அறிஞ்சு வச்சிருப்பான். அவன் நினைச்சிருப்பான், பார்த்தீங்களா நான் இந்த விஷயம்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறேன், இந்த விஷயமெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறேன். இவர் தெரிஞ்சு வச்சது இந்த 2 வருஷத்துக்குள்ள பெரிய அறிவாயிருக்கும். 3வது வருஷம் ஆய்வு செஞ்சு சொல்லுவான் அப்படி ஒன்னே கிடையாதுண்டு. அதுக்கு பிறகு பார்த்தா ஒன்றும் இல்லை. நீங்க நிறைய விஷயங்களை பார்ப்பீங்க. அப்ப எனவே நிரந்தரமான அறிவு, உண்மையான வார்த்தைகள் அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தை. இதுல என்ன இருக்குதுன்ட்டு, இந்த அறிவு எங்க இருக்குது? கல்புல சூரா பக்ரா இருக்குது, சூரா ஃபாத்திஹா, சூரா பக்ரா, சூரா ஆல் இம்ரான், சூரா நிசா, மாயிதா, அன்ஆம், அராஃப், அன்ஃபால், தௌபா, இப்படி இந்த அத்தியாயங்கள் இருக்குது. இந்த சூறாவை பத்தி அல்லாஹ் எப்படி சொல்றான், அலிஃப் லாம் மீம் ஜுஸுல் எப்படி சொல்றான், சயகுல் ஜுஸுல் எப்படி சொல்றான், தில்க ருசுல் ஜுஸுல் எப்படி சொல்றான், லந்தனால் ஜுஸுல் அல்லாஹ் இதை பத்தி பேசுறான், வல் முஹ்ஸனாத் ஜுஸுல் அல்லாஹ் இதை பத்தி பேசுறான், லா யுஹிப்புல்லாஹ் ஜுஸுல் எப்படி சொல்றான், வைதா சமீ வலவன்னனா காலல் மல வஅலமு யாததிரு வமா மின் தாப வமா பரி ரப்பமா சுப்ஹானல்லதி கால அலம் ஜுஸுல் அல்லாஹ் எப்படி சொல்றான், இக்தரப ஜுஸுல் எப்படி சொல்றான், கதாஃபல ஜுஸுல் எப்படி சொல்றான், வகாலல் ஜுஸுல் எப்படி சொல்றான், அம்மன் ஹலக் இந்த ஜுஸுல் எப்படி சொல்றான், உத்துலுமாஹி உமையகுன் துமாலிலா ஃபமனதலமு இலையரது ஹாமிம் காலஃபமா கஸமியல்லா தபாரக்கல்லதி ஜுஸ் அம்ம ஜுஸுல் எப்படி சொல்றான். இப்படி ஜுஸுவாக அல்லாஹ் பத்தி நான் படிச்சு வச்சிருக்கிறேனா கேட்டு பாருங்க. இது இல்லைன்னா ஜஹில் உங்கள்கிட்ட இருக்குது. ஹதீஸ்ல ரசூல்லா என்ன சொன்னாங்க, புகாரில் என்ன வருது, முஸ்லீம்ல என்ன வருது, என்னென்ன ஹதீஸில் நாங்க விளங்கி வச்சிருக்கிறோம், அன்றாடம் வாழ்க்கையில் எதை நாங்க எடுத்து வச்சிருக்கிறோம், இது எங்களோட வாழ்க்கையில வரணும். இல்லை என்றால் நான் போற பாதை, நான் படிக்க ரெடி இல்லை. நான் இப்ப எனக்கு 40 வயசுன்னு வச்சுக்கொள்ளுங்க, 20 வயசுல என்கிட்ட என்ன அறிவு நான் படிச்சேனோ மார்க்கம் சம்பந்தமா, குர்ஆன் மதரசாவில் 8, 9, 10 வயசுல எதை படிச்சேனோ அதே அறிவு தான் இன்றும் என்னிடம் இருக்கிறதுண்டா. இந்த 20 வருஷம் உலகத்துல எதையெல்லாம் படிச்ச நான், அல்லாஹ் பத்தி நான் இன்னும் படிக்க இல்லையே. ரப் யார், அவனுடைய பண்புகள் என்ன, பெயர்கள் என்ன, அவனுடைய வல்லமைகள் என்ன, ஆற்றல் என்ன, அல்லாஹ்வுடைய தூதர் யார், அவருடைய குணங்கள் என்ன, அவருடைய வாழ்க்கை என்ன, சுன்னா என்ன, படிக்கணும் சகோதரர்களே. இது இல்லைண்டா நாங்க அழிவினுடைய ஆரம்ப நிலையில் இருக்கிறோம். இது முதலாவது ஜஹல். அடுத்தது பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க சில விடயங்கள் இந்த ஜஹல்ல இருந்து தான் எல்லாமே வரும். அடுத்த அடையாளங்கள், இது ஆரம்பம் தானே, ஜஹல் ஆரம்பம். அடையாளங்கள் வரும். எப்படி வரும்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க எப்படி அழிக்கக்கூடிய அழிவின் அடையாளங்கள், அழிவினுடைய ஆரம்பம் அடையாளங்கள் எப்படி நீங்க சொன்னீங்கண்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில ஹதீஸ்ல சொன்னாங்க. குறிப்பா இந்த ஹதீஸை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. என்ன ஹதீஸ்? இஜ்தனிபு அஸ்ஸபஅல் மூபிகாத். 7 அஸ்ஸபாண்டா 7 அல் மூபிகாத், உங்களை அழிக்கக்கூடிய 7 பாவங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். சும்மா சொல்ல இல்லை, அதாவது உங்களை அழிக்கக்கூடிய 7 பாவங்களை நீங்க தவிர்த்து கொள்ளுங்க. பெரும் பாவங்கள் நம்ம சொல்லுவோமே. இப்ப அந்த ஹதீஸ்ல இஜ்தனிபு தவிர்த்து கொள்ளுங்கள், அஸ்ஸபஅல் அல் மூபிகாத், அழிக்கக்கூடிய, உங்களை அழிக்கக்கூடிய பாவங்கள். சில பாவங்கள் உங்களை அழிக்காதுன்னா இந்த உலகத்துல உங்களுக்கு அழிவை தராது. சில பாவங்கள் அழிவை தரும். அதுல முதலாவது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஷ்ஷிர்க். ஷிர்க்னா என்ன? அல்லாஹ்க்கு இணை வைப்பது. எப்படி அழிஞ்சு போவான்? உடலால் இல்லாட்டியும் உள்ளத்தால் அவன் அழிவினுடைய விளிம்பில் இருக்கிறான், அழிவான பாதையில் பயணிக்கிறான். அது அவனுடைய அழிவினுடைய அடையாளம். ஒருத்தன் அல்லாஹ் விளங்கவே இல்லை, அவன் அல்லாஹ் பத்தி தெரியவே இல்லை, அவனுடைய உள்ளத்தில் அல்லாஹ் பத்தி எந்த சிந்தனையும் இல்லை என்றால் அவனுடைய நிலை மோசமானது. ஒரு மனிதன் அல்லாஹ் அறிகிறான், விளங்குறான், பின்பும் அவன் சிறுக்கு இணை வைக்கிறான் என்று சொன்னான். இன்றைக்கு முஸ்லிமான பல சகோதரர்கள் பேர் முஸ்லிம், அவரோட பேர் நல்ல முஸ்லிமான பேர் தான், ஆனால் அல்லாஹ் ஒருவன், அவனையே வணங்குகிறோம், அவனிடமே உதவி தேடுகிறோம் என்று சொல்கிறவர்கள் அல்லாஹ்வை வணங்குகிறார்கள், அல்லாஹ் அல்லாதவர்களிடம் பிரார்த்திக்கிறார்கள் என்றால் இது வெற்றியை நோக்கி கொண்டு போவோமா, அழிவை நோக்கி கொண்டு போவோமா? அழிவை நோக்கி கொண்டு போவோம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அஷ்ஷிர்க் இணை வைப்பு அது உங்களை அழித்து விடும் சொன்னாங்க. இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம், இணை வைப்பு என்பது மகத்தான் அநியாயம், மிகப்பெரிய அநியாயம். ஒரு மனிதன் செய்கிற அநியாயங்கள்ல மிகப்பெரிய அநியாயம் என்ன? ஷிர்க், இணை வைப்பு. ஒரு தாய்க்கு, தந்தைக்கு, ஒரு பெற்றோர் பிள்ளைகள் செய்கிற விஷயங்கள்
அவங்களோட பாசம் நேசம் எல்லாம் நெருக்கமாக இருக்கும். தாய் தந்தையை பற்றி இல்லாத ஒன்றை சொன்னால் கொதித்தெலும்புவான். ஆனால் அதே தாய் தந்தைக்கும் தன்னை பற்றி இல்லாத சொன்னால், யாராவது ஒரு பிள்ளைய தந்தையோட இணைச்சால், இல்லாத ஒன்று இணைச்சா எப்படி இருக்கும்? ஆனால் இன்று மனிதன் அல்லாஹுடைய அவனுடைய சக்தி, அவனுடைய வல்லமை, அவனுடைய ஆற்றல், குதரத், அவனுடைய தகுதிக்கு மீறி அவன் இணைக்க ஆரம்பித்து விடுகிறான். அல்லது அவனுடைய வல்லமை இன்னொரு ஆள் கொடுத்து விடுகிறான். அவனுக்கு பிள்ளைகளை சாட்டி விடுகிறான். அவனிடம் கேட்காமல் அவன் படைச்ச மனிதர்களிடம் கேட்கிறான். எவ்வளவு பெரிய அநியாயம் இது! அன்புக்குரிய சகோதரர்களே, இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம், மகத்தான அநியாயம். அப்ப எனவே இது ஒரு மனிதனை அழிக்கிற அடையாளத்தில் ஒன்றுதான் ஷிர்க், இணை வைப்பு. அது எந்த வடிவத்திலும் வரக்கூடாது. யா புனை லா துஷ்ரிக் பில்லாஹ் இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம். லுக்மான் சொன்னார் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு, மகனை நீ இணை வைத்து விடாதே. பேச ஆரம்பிக்கிற புரிந்து கொள்கிற வயது வருகிற பொழுது, யா புனை, என் அருமை மகனே, சின்ன மகனே, அன்பு மகனே என்று முதலாவது சொல்லிக் கொடுத்த வார்த்தை லா துஷ்ரிக் பில்லாஹ், அல்லாஹ் இணை வச்சிராத. அது மிகப்பெரிய அநியாயம். அதீம், இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம், மகத்தான அநியாயம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இணை வைப்புக்குள்ள நாங்க தெரியாமலும் போயிடக்கூடாது, தெரிஞ்சும் போயிடக்கூடாது. அதை நாங்க விளங்கி கொண்டால் அதுக்குள்ள போகவே மாட்டோம். அல்லாஹ்வை சரியா விளங்கினா ஒரு மனிதன் எப்படி சிறுக்குள்ள போவான்? அல்லாஹ் விளங்காதவன் போறான், அல்லாஹ் அறகுறையா தெரிஞ்சவன் போறான். ஏன்? அவன் சிந்தனைகள்லாம் கதைகளோடும், அவன் சிந்தனைகள்லாம் கட்டுக்கதைகளோடும், மனிதர்களோடும், மனிதர்களை புனிதப்படுத்துவதோடும் இருக்கிறது. நாங்க புனிதப்படுத்துறது என்ன? அல்லாஹ்வுடைய தூதர், குர்ஆன், சுன்னா. அப்ப எனவே இங்குதான் ஒரு மனிதன் அழிவை நோக்கி போகிறான். அதே மாதிரி ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? அஸ்ஸஹர், சூனியம். சூனியம் என்று ஒன்று இருக்கிறதா? இருக்கிறது. அல்லாஹ் நாடினால் அதற்கு தாக்கம் உண்டு, அல்லாஹ் நாடினால் தாக்கம் இல்லை. இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு காட்டி தந்தது, சஹாபாக்கள் சொல்லி தந்த நம்பிக்கை. அதே மாதிரி தான் தாபியங்கள், தாபியங்கள், இன்று வரை உள்ள எல்லோரும் சொல்லி தந்தது. அல்லாஹ் குர்ஆனில் பல இடங்களில் சிஹர் 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 என்று பயன்படுத்துகிறான். அவர்கள் யுஅல்லிமூன அன்னாஸ சிஹர், சிஹரை படித்து கொடுத்தார்கள். சிஹர் என்று ஒன்று இருக்கிறது, அல்லாஹ் நாடினால் தாக்கம் ஏற்படும். இதில் எந்த அஹ்லு சுன்னாவுடைய அறிஞர்களும் மாற்று கருத்து சொல்லவில்லை. குர்ஆன்ல சிஹர் இருக்கிறது, சிஹரை பற்றி வந்திருக்குது, அல்லாஹ் தெளிவா சொல்றான். அல்லாஹ் நாடினால் தாக்கம் ஏற்படும், அல்லாஹ் நாடினால் தாக்கம் ஏற்படாது. அல்லாஹ்வோட சம்பந்தப்பட்டது எல்லாமே அப்படிதான். ஆனால் இருக்குது. ஆனால் ஒரு மனிதன் ஷிர்கோட போயிட்டானண்டா, சிஹர் செய்ய போறான் என்றால், ஷிர்க்குக்கு அடுத்தது என்ன? இணை வைப்புக்கு அடுத்தது என்ன? சிஹர். சூனியம் செய்ய போறான், படிக்க போறான், பழகிறான் என்றால் அது மிகப்பெரிய பாவம். 7 அழித்து விடும், உங்களை அழிக்கிற பாவங்கள்ல ஒன்று. 2ஆம் இடத்துல ஷிர்க்குக்கு அடுத்தபடி வருது. அப்ப இதை படிக்கணும், செய்யணும், அல்லது ஷிர்க்கு இந்த சிஹர் செய்கிறவங்களோட அவங்ககிட்ட போய் படிக்கணும், அதை வெட்ட போகணும், இப்படி வைக்கிறது, தொடர்பு வைக்கிறது என்பது கூடாது, மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப நாம என்ன விளங்கிக் கொள்ளணும்னா, இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிஹர் என்று சூனியம் என்றே ஒன்று இல்லைண்டா ரசூலா நீங்க தவிர்ந்து கொள்ளுங்கன்னு ஏன் சொல்லணும்? இருக்குது, பொய் ஒன்று இருக்குது, ஷிர்க் ஒன்று இருக்குது. ஆனா அதுக்குன்னு நம்ம செய்யணுமா? ஷிர்க் செய்யணுமா? இல்ல. சிஹர் ஒன்று இருக்குது, செய்யணுமா? கூடாது. அதான் ரசூலா தடை செய்யறாங்க. அதை சிஹர் சூனியம் என்று ஒன்று இல்லைண்டா ரசூலா நீங்க அதை சிஹர் செய்யாதீங்கன்னு ஏன் சொல்லணும்? இருக்குது, செய்யாதீங்க, அது பெரும் பாவம், உங்களை அழிச்சிரும்ண்டாங்க. அதனால சூனியம் என்ற ஒன்று இல்லை, அதையே நம்ப கூடாது. நாங்க சூனியம் செய்கிறவனையோ மனிதர்களை யாரையும் நம்ப கூடாது. மனிதர்களுக்கு அல்லாஹு தஆலா இப்படியான அல்லாஹுடைய வல்லமை இருந்தால் அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹுடைய நாட்டப்படி இது நடக்கும். அப்படி இல்லாம மனிதர்களால் எதுவும் செய்ய முடியாது, அல்லாஹ் நாடினால் நடக்கும். இப்ப அது எப்படி? புறச்சாதனம் இல்லாம இப்ப தொட்டு அல்லது ஏதாவது செஞ்சா பாதிப்பு ஏற்படும். திடீரென்று இங்கால இருந்துட்டு அங்கால உள்ளவருக்கு எப்படி செய்யலும் என்றால் அல்லாஹ் நாடுனா முடியும். ஏன் நபிமார்கள் தொடாம கையை காட்டுறாங்க, அற்புதங்கள் நடக்குதா இல்லையா? அது நபிமார்கள் தானே. அப்ப அல்லாஹ்வுடைய பண்பை ஒரு குறிப்பிட்ட நபிக்கு குறிப்பிட்ட காலத்தில் அல்லாஹ் கொடுப்பான்னு நீங்க சொல்ல வாரீங்களா? யாராவது சொல்லுவாங்களா? அப்படி விளங்குதான் ஒரு விஷயம். நபிமார்களுடைய அற்புதம் என்பது அல்லாஹ் நாடினான் கொடுத்தான், அதுதான் அல்லாஹ் நாடினா யாருக்கும் கொடுப்பான். இப்ப நபிமார்கள் கையை காட்டினாங்க, தொடவே இல்லை, வந்தது. நபிமார்கள் இப்படி செஞ்சாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நான் படைப்பேன் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு. அப்ப படைத்தல் என்பது அல்லாஹ்க்குரியது. எனவே அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாத் தற்காலிகமா கொடுத்தானா? இல்ல.
அப்ப புறச்சாதனம் இல்லாம வெளியில இங்க இருந்துட்டு ஒரு ஆள் செய்யறது எப்படி தாக்கம் விளைவிக்கும், எனவே அல்லாஹ்வுடைய வல்லமையை மனிதனுக்கு எப்படி கொடுப்பது, எனவே சீர நம்புறது ஷிர்க் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். அப்ப நபிமார்கள் அது மோஜிசாண்டா, அப்ப அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், மோஜிசா அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அதே மோஜிசா மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், நபிமார்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ஏன் தஜ்ஜாலுக்கு அல்லாஹ் கொடுப்பானா இல்லையா? தஜ்ஜாலுக்கு அல்லாஹ் கொடுப்பானா இல்லையா? தஜ்ஜாலுக்கு ஏன் நாங்கள் நம்பித்தானே இருக்கிறோம். தஜ்ஜால் வருவான், அவன் என்ன செய்வான், அவன் எப்படி எல்லாம் உடனே அவன் எல்லாமே எல்லாம் அவன் கையாலேயே செய்வான் இல்லை, அவன் புறச்சாதனை எதுவும் இல்லாமல் செய்வான். அதையும் தாண்டி சைத்தானுங்களை வழிகெடுத்தான். சைத்தான் வழிகெடுத்து நாங்கள் எங்கேயா கண்ணால் கண்டோமா? மனசுல கோளாறாகி சரியான டென்ஷன் ஆகி பிரச்சனை ஆகி சைத்தான் தான் வழி எடுக்கிறான். சைத்தானோட மனசுக்குள்ள போனான்னு நீங்க எப்படி கண்டீங்க, எப்படி உணர்ந்தீங்க? கையால பிடிச்சி பார்த்தீங்களா? தோலை வந்து தொட்டானா அல்லது மூக்கால நுகர்ந்தீங்களா, கண்ணால பார்த்தீங்களா, காதால கேட்டீங்களா? எதை வச்சு சொல்றீங்க? சைத்தான் உங்களுக்குள்ள இருக்கிறது எப்படி நீங்க உணர்ந்து கொண்டீங்க? அல்லாஹ் கொடுத்தான் அந்த சக்தியை. எனவே இப்படி ஒன்று சூனியம் என்று ஒன்று இருக்கிறது. அவ எப்படி அதை விளைக்கணும், அது தனியான ஒரு தலைப்பு. நான் இந்த இடத்துல வந்தவளு என்ன சூனியத்தை நான் நம்பி போட்டு நீங்க குர்ஆன் சுன்னா தௌஹீத்னு பேசுறீங்க, சூனியத்தை நம்புறீங்கடா. இதை அப்துல்லா இப்னு மஸ்ஊத் இப்படி தான் சொன்னாரு, அதே மாதிரி அப்துல்லா இப்னு அப்பாஸ் இது தான் சொன்னாரு, அப்துல்லா இப்னு உமர், அப்துல்லா இப்னு சுபைர், இந்த அறிஞர்கள் முஸ்லிம் இப்னு உமர் எல்லா சஹாபாக்கள் இந்த கருத்தை சொன்னாங்க. அவங்ககிட்ட படிச்ச தாபியங்கள் இதுதான் சொன்னாங்க. அத்தா இப்னு அபி ரபா, முஜாஹித் இப்னு ஜபர், இப்படி தாவூஸ் இப்னு கைஸான் அல் யமானி, இப்படி அறிஞர்கள் இமாம் புகாரி, முஸ்லிம், திர்மிதி, நசாயி, இப்னு மாஜா, அபூ தாவூத், இமாம் ஷாஃபி, அபூ ஹனீஃபா, மாலிக், அஹ்மத், எல்லா அறிஞர்களும் இதான் சொன்னாங்க. வேறையா எந்த அறிஞரும் இதுக்கு மாற்று கருத்து சொல்லல. இந்த நம்பிக்கை எல்லா அறிஞரும் சொன்னாங்க. அப்ப எனவே இது ஒரு மனிதன் ரைட் இப்படியெல்லாம் ஒரு ரசூலை எச்சரித்த பின்னால் உலக வரலாற்றில் எந்த அறிஞர்களும் இப்படி அது டோட்டலா இல்லை அல்ல இது ஒரு கண்கட்டி வித்தை அப்படின்னு ஏதாவது ஒரு கருத்தை சொல்லல. அது இருக்கிறது, அதை செய்யறது மிகப்பெரிய பாவம், அதுக்குள்ள போகக்கூடாது என்றுதான் சொன்னார்களே தவிர அப்படி ஒன்றே கிடையாது என்று சொல்லவில்லை. அப்ப சூனியம் என்பது அதுக்குள்ளே இன்றும் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஆனா அது பெரிய பாவம், செய்யக்கூடாது. முஸ்லீம் அதை விட்டு தவிர்த்து கொள்ளணும். அப்ப அது செஞ்சா நிறைய பேர் நினைக்கிறது என்னென்றால் இந்த சூனியம் சர்வசாதாரணமாக இன்றைக்கு எதை கேட்டாலும் நிறைய பேர் இதை பிஸ்னஸா செய்யறாங்க. கால் பண்ணி உங்களுக்கு இந்த ஏதாவது ஊர்ல விசாரிக்கிறது அவங்களுக்கு தொழிலா செய்யறாங்க. விசாரிச்சு பார்ப்பாங்க, ஏதாவது குடும்பம் பிரச்சனையா இருந்தா அவங்க நம்பரை எடுத்துட்டு போயிட்டு கால் பண்றது. நான் நீங்க இந்த ஊரா, இந்த பேரா, ரைட், உங்களுக்கு ஏதோ சின்ன சூனியம் செய்யப்பட்டீங்க, என்கிட்ட வந்து நான் அதை வெட்டுவேன், சூனியத்தை வெட்டுவேன், கூப்பிட்டு எடுத்து இவர் அதை அவரா கிரியேட் பண்ணி அவரா ஏதாவது ஆட்களை செட் பண்ணி சூனியத்தை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்றது. நீங்க அப்படி போக வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் இன்றைக்கு சர்வசாதாரணமா ஏமாற்று வேலைகள் நடக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரா பக்கராவை சொன்னாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காது, அதுலேருந்து பாதுகாப்பு கிடைக்கும். காலை மாலை அவுராதுகள் திக்ர்களை ஓதுங்க, குர்ஆன் வீட்டில் ஓதுங்க, திக்ர்கள் துவாக்களோட இருங்க, ஒன்றும் நடக்காது. அது அல்லாமல் சும்மா எடுத்ததுக்கெல்லாம் எனக்கு மனசு ஒரு மாதிரி இருக்குது, கணவனோட பேசுறதுக்கு பிடிக்குது இல்லை, கணவனோட நான் சேர்ந்திருக்க விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி போட்டு எனக்கு சூனியம் செய்யப்பட்டி, எல்லாத்துக்கும் சூனியம். சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் சூனியம் சூனியம் சூனியம். இது எல்லாத்துக்குமே தாக்கம் விளைவிக்கும் நம்ம நினைச்சிடக்கூடாது. அல்லாஹ் நாட நடக்கும். ஆனா அதுக்கு பாதுகாப்பு விஷயங்கள் இருக்குது. குர்ஆனோட திக்ரோட அவுராதுகளோட காலை மாலை துவாக்களோட இருந்தா, நல்ல சதக்காக்கள் தர்மங்கள் கொடுத்து நல்ல ஈமானோட இருந்தா இது தாக்கம் விளைக்காது. அல்லாஹ் நாங்க பாதுகாப்பு தேடிட்டு இருந்தா எங்களுக்கு ஒன்றும் வராது. அன்புக்குரிய சகோதரர்களே, ஆனா அல்லாஹ் நாடுன்னு எதுவும் ஏற்படலாம். ஆனா எல்லாத்துக்குமே இதை நினைச்சு 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 சிலர் இதை பிசினஸா சில மூலைமார்கள் பண்ணுகிறார்கள், சில மனிதர்கள் பண்ணுகிறார்கள். அல்லாஹ் பாதுகாத்த நல்ல மனிதர்களை தவிர இப்படி சிலர் பண்ணுகிறார்கள். இது இப்படி ஆகி 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 மக்கள் எல்லாம் இதை நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது இந்த சிஹர் சூனியம் என்பது உங்களை அழிக்கும். எப்படி அழிக்கும் என்றா, ஒருவர் யாருக்காவது சூனியம் செய்ய போறாருண்டா சில பொழுது அவர் இந்த பாவத்தில் ஈடுபடுகிற பொழுது ரசூலா என்ன சொன்னாங்க, உங்களை அழிக்கிற பாவங்களை நீங்க விடுங்க. இவர் இன்னொரு ஆளுக்கு சூனியம் செய்ய போவாரு, ஆனா சில பொழுது அவர் செய்யறவருக்கு பாதிப்பு ஏற்படாது. செய்யப்படுறவருக்கு யாருக்கா இவர் செய்யறாரோ அவருக்கு ஏற்படுற பாதிப்பை விட இவருக்கு கூட பாதிப்பு ஏற்படும். எல்லாருக்கும் வெற்றி கிடைக்காது. இவன் ஒரு அநியாயமாக ஒருத்தனுக்கு ஒரு விடயத்தை செய்யும் பொழுது அல்லாஹ் தஆலா சில பொழுது இவனை தண்டிப்பான், இவன் அழிச்சிருவான் அல்லாஹ். அப்ப எனவே நாங்க இதை இப்படி நம்ப வேண்டிய முறைப்பட நம்பி அதுல கை வைக்க கூடாது. ஆனா நாங்க ஓத வேண்டிய திக்ர்கள் துஆக்களை ஓதி அல்லாஹ் இடத்துல நாங்க எப்பயுமே இபாதத்தோட தொழுகையோட திக்ர்களோட அவுராதுகளோட சதக்காவோட தர்மத்தோட இருந்தா எங்களுக்கு எதுவும் ஏற்படாது. இது ரசூலா உங்களை அழிச்சிரும்னு சொன்னாங்க. எனவே ஒரு மனிதன் இதை நோக்கி போறது, இதை செய்ய போறது என்பது தன்னைத்தான் அழிவில போட்டுக்கொள்றது என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க.